அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உண்டாக, உங்கள் தரித்திரம் அறவே நீங்க, செல்வம் பெருக, ஆடி மாதத்து கடைசி செவ்வாய்க்கிழமை நாளை எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீங்க. 11/8/2026 ஆடி மாதத்தின் 26ஆம் நாள் இரவு நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம். ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியும், ஔவையார் நோன்பு அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள், தீராத கடனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்துல செவ்வாய்க்கிழமையில இதை செய்யுங்க அப்படிங்கறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அனுபவபூர்வமாக அந்த கதையும் நான் சொல்லியிருக்கேன். 79 லட்சம் கடன் தீர்ந்து அந்த அதிசய கதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடனும் தீர இந்த செவ்வாய்க்கிழமையில நீங்க எத்தனை வழிபாடு செஞ்சாலும் சரி, அதோட இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மட்டும் செஞ்சிருங்க. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், ஆடி அமாவாசை நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க விரும்பினாலும், கர்ம வினை தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க ஆடி அமாவாசை நாளை தவறவிடாதீர்கள். 11 இல்லங்களுக்கு உணவளிக்க முடிவு செய்திருக்கிறோம். நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஆடி கடைசி செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கு மேல பூஜை அறையில் ஒரு சின்ன மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு 2 அருகம்புள்ள அந்த பிள்ளையாருக்கு போட்டு கொஞ்சம் பச்சரிசி மாவு எடுத்து, முடிந்தால் அந்த பச்சரிசி மாவை நீங்க கொழுக்கட்டை செஞ்சு விளக்க பொறுத்துங்க. ஒருவேளை முடியலைங்க, எங்க வீட்டுல ஆண்கள் இருக்காங்க, அவங்க வெளியில போறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க சிறிதளவு பச்சரிசி மாவு எடுத்து தண்ணீர் ஊற்றி பிசைந்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஒரு தட்டில் வச்சு அந்த பிள்ளையாருக்கு நேராக தீபத்தை எரிய வச்சிருங்க. ஒரு 48 நிமிடங்கள் தீபம் எரியட்டும். மறுநாள் காலை அந்த பச்சரிசி மாவை எடுத்து எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க. முடிந்தவரை இந்த நாளில் உப்பில்லா கொழுக்கட்டை செய்து அந்த கொழுக்கட்டையை நிவேதனமாக படைத்து வழிபடுறதுதான் வழக்கம். முடியாதவர்கள் இப்படி செய்யுங்க. இல்லைங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் கொழுக்கட்டை வச்சுட்டேன், இதையும் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம். பச்சை மாவில் தீபம் எரியும் போது எப்பேற்பட்ட தரித்திரமும் அறவே நீங்குங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தை இந்த ஆடி கடைசி செவ்வாய் நாளில் தவறாமல் நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். மகாபெரிவா திருவடி பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.